அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டிற்கான முதல் சந்திர கிரகணம் மார்ச் 25ஆம் தேதி, அதாவது பங்குனி உத்திரம் மற்றும் ஹோலி பண்டிகை நாள நிகழப்போகுது. வேத ஜோதிட சாஸ்திரப்படி 100 ஆண்டுகளுக்கு பிறகு ஹோலி பண்டிகை பங்குனி உத்திர நாளில் சந்திர கிரகணம் ஏற்படுவது அப்படிங்கிறது மிகவும் முக்கியம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுதுங்க. அந்த வகையில் இந்த சந்திர கிரகணமானது காலையில் 10:23 மணிக்கு தொடங்கி மாலை 3:02 மணி வரைக்கும் நீடிக்கும். முன்னதாக இந்த சந்திர கிரகணம் 1924ஆவது ஆண்டு நிகழ்ந்திருக்கு. இந்த ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் பெரும்பிரல் சந்திர கிரகணமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இது சுமார் 4 மணி நேரம் நீடிக்குங்க. ஹோலி மற்றும் சந்திர கிரகணம் இரண்டுமே ஒரே நாளில் ஏற்பட போகிறதுனால அதன் பலன் சில ராசிக்காரர்களுக்கு சுபமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, இந்த சந்திர கிரகணம் பங்குனி மாத உத்திர நட்சத்திரத்தில் நிகழப்போகிறது. பொதுவாக கிரகணமானது சூரியன், சந்திரன் மற்றும் பூமி ஆகிய மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் வரும்போது கிரகணம் ஏற்படும். இதில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில பூமி வரக்கூடிய நிலையில் சூரியனின் நேர்கோட்டு கதிர்கள் சந்திரனை ஒளிர விடாமல் தடுக்கும் போது சந்திர கிரகணம் ஏற்படுது. இந்த நிலையில் இந்த அபூர்வ சந்திர கிரகணத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம், பணவரவு, சுப யோகம் உண்டாகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருடத்தினுடைய முதல் சந்திர கிரகணம் மார்ச் 25ஆம் தேதி நிகழுது. இது 100 ஆண்டுக்கு பிறகு நிகழக்கூடிய ஒரு அபூர்வமான சந்திர கிரகணம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சந்திர கிரகணத்தின் காரணமாக சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம், யோகம், ராஜ யோகம் கூட வருவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு. அந்த வகையில் அதிர்ஷ்டத்தையும் ராஜ யோகத்தையும் பெறப்போகிற ராசிகளில் முதல் ராசி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசி அன்பர்கள். மேஷ ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சந்திர கிரகணத்தால் பார்க்கும் பொழுது சுப பலன்கள் அதிகமாக உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய பெறப்போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி, நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்பு உண்டாகக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்கள் உத்தியோகத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு, அந்தஸ்து, அப்படி இல்லைனா சம்பள உயர்வு, நீங்கள் விரும்பிய இடமாற்றம் போன்றவை உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க. அதே போல் உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் கூட, நீங்கள் எதிர்பாராத பல அதிர்ஷ்ட மாற்றங்கள் கூட உங்களுக்கு ஏற்படலாம். அதே மாதிரி வியாபாரம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வியாபாரம் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும். இது நாள் வரைக்கும் பலவிதமான தடைகள் இருந்திருக்கலாம், கஷ்டங்கள் இருந்திருக்கலாம், நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா மேஷராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வியாபாரம் அப்படிங்கிறது அமோகமாக இருக்க பெறப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வியாபாரத்தில் அபரிவிதமான லாபமும் உங்களுக்கு கிடைக்க அதிக அளவில் வாய்ப்பு இருக்குங்க. வியாபாரத்தையும் நீங்கள் விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகள்லையும் ஈடுபடுவீங்க. அதன் காரணமாக நிறைய முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் ஏற்பட போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் அதற்கு தேவையான பண உதவியும் உங்களுக்கு தக்க சமயத்தில் கண்டிப்பாக கிடைக்கப்பெறும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா திடீர் பண ஆதாயம் கூட உங்களுக்கு உண்டாகலாம். இது நாள் வரைக்கும் எதிர்பார்த்து காத்திருந்த பண வரவு பார்த்தீங்கன்னா இந்த சந்திர கிரகணத்துக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்க அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முடங்கி கிடந்த பணம் உங்களுக்கு கிடைக்கலாம். நீங்கள் கடனாக கொடுத்து இதுவரைக்கும் நம்ம கைக்கு வரவில்லையே அப்படின்னு ஏங்கி தவித்திருந்த அந்த பணம் கூட உங்கள் கைக்கு வரலாம். ஏதோ ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திடீர் பண வரவு இருக்கும். சில நேரங்களில் அரசாங்க உதவி அல்லது வங்கி மூலமாக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க பண வரவுக்காக, இல்லை லோன் மூலமாக நீங்கள் ரொம்பவும் முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து கூட உங்களுக்கு பண வரவு வருவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது. ஆக மொத்தம் பார்க்கும்போது மேஷராசி அன்பர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பண வரவு அப்படிங்கிறது அபரிவிதமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். நாலாபுரமும் இருந்து உங்களுக்கு பண வரவு இருந்து கொண்டே இருக்குங்க. நீங்கள் எவ்வளவு செலவு செஞ்சாலும் சரிங்க, செலவுக்கு ஏற்ற பண வரவு உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அது அதிர்ஷ்டத்தின் வாயிலாக உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுல எந்தவித ஐயப்பாடும் கிடையாது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி உங்களுடைய குடும்பமும் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷமாக இருக்குங்க. இது நாள் வரைக்கும் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. குடும்பத்துக்குள்ள கணவன்
கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் இருக்கலாம், சகோதர சகோதரிகள் மத்தியில் சண்டை சச்சரவுகள் இருக்கலாம், இல்லை சொத்து ரீதியான பிரிவினைகள் ஏற்பட்டிருக்கலாம். இப்படி பல விதத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இல்லாமல் மகிழ்ச்சி இல்லாமல் இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அபரிவிதமான ஒரு சந்தோஷம் உங்களுடைய குடும்பத்தில் நிலைத்திருக்க போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்ய மகிழ்ச்சி இருக்கும், பிள்ளைகளால் சுகம் கிடைக்கும், அவர்கள் மூலமாக பெருமை உங்களுக்கு சேரப்போகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக மேஷராசி அன்பர்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது. அது மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கைக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் அதிக அளவில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த காலகட்டம் அப்படின்னு வரும்போது மேஷராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தில் நீங்கள் திக்குமுக்காட போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றத்தார் மத்தியில் இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா தவிடுபடியாகும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான ஒரு காலகட்டமாக இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு அமையப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சந்திர கிரகணத்தால் அதிர்ஷ்டம் தரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிக அளவில் இருக்குங்க. அதிர்ஷ்டம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக செயல்பட போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். வேலைகள் அனைத்துமே எளிதாக நிறைவேறும், பதவி உயர்வு கிடைக்கலாம், முக்கியமான பொறுப்புகளை பெறுவீங்க, சம்பள உயர்வு கிடைக்க பெறுவீங்க, வணிக வர்க்கத்திற்கு லாபம் உங்களுக்கு அதிக அளவில் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் உங்களுடைய வங்கி இருப்பும் பார்த்தீங்கன்னா மறுபுறம் அதிகரித்து காணப்படும், சேமிப்பு உயரும் அப்படின்னு கூட சொல்லலாம். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட பலவிதமான துன்பங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், துயரங்கள் இது அனைத்துமே பார்த்தீங்கன்னா மறைந்து போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது. சந்திர கிரகணத்திற்கு பிறகு மன அழுத்தம் முற்றிலுமாக குறைந்து சந்தோஷம் துளிர்விட ஆரம்பிக்கும். உங்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சுப நிகழ்வுகள் நடைபெறும், உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் பண வரவிற்கும் குறைவு இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு ராஜ யோகம் கூட இந்த காலகட்டத்தில் ஏற்படுங்க. திடீர் பண வருவதற்கான அதிக அளவில் வாய்ப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறதுல எந்தவித ஐயப்பாடும் கிடையாது. அதே சமயம் இந்த சந்திர கிரகணத்தால் மிகவும் நன்மை தரக்கூடிய பல விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இது நாள் வரைக்கும் பல கஷ்டம், பல துன்பம், எவ்வளவோ நீங்கள் நஷ்டப்பட்டிருப்பீங்க, எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பீங்க, எல்லாரும் முன்னாடி நீங்கள் அவமானப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அனைத்துமே தலைகீழாக மாறப்போகிறது. உங்களுக்குரிய அந்தஸ்து, கௌரவம், மரியாதை அத்தனையும் கிடைக்கப்பெற போகிறது. சமுதாயத்தில் உங்களுக்குரிய மதிப்பு உயர காண்பீங்க. அதே மாதிரி சுற்றத்தார் மத்தியிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மரியாதை அதிகரிக்கும். குடும்பத்தார் உங்கள் பேச்சை தட்டவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்குரிய மதிப்பு, மரியாதை உயரப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் முழு பலன்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அனைத்து விஷயத்துலையுமே கிடைக்கும். நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு பொன்னான காலமாக தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலம் அமையப்பெற போகிறது அப்படிங்கிறதுலையும் எந்தவித ஐயப்பாடும் கிடையாது. இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சந்திர கிரகணத்தால் தொழில் முன்னேற்றம் ஏற்பட போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். சுப பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும், உங்களுடைய விருப்பங்கள், ஆசைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லலாம். அதே மாதிரி வெற்றி மீது வெற்றி குவிய போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். பொருளாதார நிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அமோகமாக சிறப்பாக அமையப்பெற போகிறது. அதே போல் இந்த காலகட்டம் மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்களை பெற முடியும். அதே மாதிரி உங்களுடைய வியாபாரம் பெருகும் அப்படின்னு கூட சொல்லலாம். உத்தியோகத்தில் இது நாள் வரைக்கும் நீங்கள் பலதரப்பட்ட கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், நீங்கள் விரும்பிய இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்திருக்கும். இது வரைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல வரன், நீங்கள் நினைத்தபடி உங்கள் மனதுக்கு விரும்பியபடி ஒரு நல்ல வரன் பார்த்தீங்கன்னா மகர ராசி நண்பர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுலையும் எந்தவித ஐயப்பாடும் கிடையாது. அதே சமயம் அதிர்ஷ்டம் உங்களை திக்குமுக்காட வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறப்போகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த சந்திர கிரகணம் அமைய பெறப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். சந்திர கிரகணம் நிகழ்ந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பல இன்பங்களை அனுபவிக்க போகிறீங்க, திக்குமுக்காட போகிறீங்க. துன்பத்தில் இருந்து நீங்கள் வெளிப்பட்டு இன்பத்தில் நீங்கள்
திக்குமுக்காட போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு உங்களுடைய குடும்பம் சரி, உங்களுடைய உத்தியோகம் சரி, வியாபாரமாகட்டும் எல்லாமே உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கும். இது நாள் வரைக்கும் பல விஷயங்கள் தடைப்பட்டிருக்கலாம். என்னென்ன விஷயங்கள் தடைப்பட்டதோ அத்தனை விஷயங்களும் இப்போ உங்களுக்கு சாதகமாக முடியும். டக்கு டக்குன்னு உடனே முடிய ஆரம்பிக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அபரிவிதமான மகிழ்ச்சி உண்டாகும். பண வரவும் பார்த்தீங்கன்னா அபரிவிதமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம்.